அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இங்கே தமிழகத்திலேருந்து பயணத்தை கிளப்பிடலாமா? முடிஞ்சுதா? தேர்தல் எல்லாமே முடிஞ்சதில்லை. 6 சட்டமன்ற தேர்தல் ஆல்மோஸ்ட் நம்ம ரிசல்ட்டை பற்றி மீதி எல்லாமே நம்ம வீடியோட நிறைவு பகுதியில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான செய்திங்க, அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் 2 ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நெருங்குது. ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுக்குறாங்க ஈரான், அப்புறம் தாக்கு நிகழ்த்தியிருக்காங்க. இடையில் ஓமன் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட யுத்தம் மூழ்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. நான் வரும்போது கூட ரொம்ப தாழ்வான பகுதியில் அமெரிக்காவோட போர் விமானங்கள் ஓமன் பக்கத்தில் பறந்துட்டு இருந்தது. அங்கே இஸ்ரேல் இருந்தும் அப்படியே சும்மா கோட்டசாமி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அமெரிக்கானுடைய டெஸ்ட்ராயரை தாக்கல் நடத்தும் போது கண்டிப்பாக பதிலடிகள் இருக்கும் இல்லையா? என்ன காரணத்துக்காக ஈரான் தாக்கல் நடத்துகிறாங்க? மறுபடியும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்க? அமெரிக்கா என்ன சொன்னாங்க? அந்த 3 கட்ட பேச்சுவார்த்தைலாம் சொன்னாங்களே, பாசிட்டிவாக தானே இருந்தது, என்ன ஆச்சு? அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, நம்ம ஈரானுக்கு கிளம்புவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த வீடியோ பதியை 2 பார்ட்டாக பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரதானமாக ஈரானுடைய செய்தி எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இந்த தேர்தல் நிலவரத்தை பற்றி பேசலாம். அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பேசுகிறோம், ரொம்ப பெருசாலாம் இல்லை. வெற்றி நிலவரம் என்ன நடந்தது, எப்படி கெஸ் பண்ணாங்க, யார் யார் ஜெயித்தாங்க, அதை பற்றின டீட்டெயில் மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். மிக முக்கியமாக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அனௌன்ஸ் பண்ணுறாரு நேற்று ட்ரம்ப் அவர்கள். நேற்று இரவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதற்காக சென்காம் என்ன பண்ணுறாங்க, 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், 15,000த்துக்கும் மேற்பட்ட வீரர்கள், கைடட் ஷிப்பு, இது எல்லாமே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் ஒரு ஃப்ரீ பேசேஜ் அப்படின்னா சுதந்திரமாக ஈரானுடைய மிரட்டலை எல்லாம் கடந்து வருவதற்கு அமெரிக்கா முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். இனி கப்பல்கள் எந்தவித பயமும் இன்றி நீ கடந்து வரலாம். அதையும் மீறி யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நாங்கள் தாக்கல் நடத்தி அடிச்சிடுவோம் அப்படின்னு நேற்றே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சென்காம்னுடைய தலைவர் பிராட் கோப்பர் அவர்கள் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டாங்க. அவங்களுடைய 64 AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு கப்பல் வருது அப்படின்னா அவங்க போட் மூலியமாக தான் அது தனது கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, சின்ன சின்ன போட்டு. அந்த போட்டை தாக்கல் நடத்துவதற்காக ஹெலிகாப்டர்லாம் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ அந்த வழியாக அமெரிக்காவுடைய பேசியை கேட்டு ஹட்னாக் ADNOC அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓமனுடைய கப்பல் ஒன்று. இந்த ஓமனுடைய கப்பல் ஆல்மோஸ்ட் அவங்க கிளம்ப கூட இல்லை, அவங்க கோஸ்ட் ஆஃப் ஓமன் பகுதியில் நிறுத்தி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நிறுத்தினது தான், பட்டு அட்டாக் பண்ணிட்டாங்கன்றாங்க. அதனால் ஓமன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாங்க. இவங்க இது ஒன்று இடத்துல இன்னொரு கப்பலையும் அடிச்சிருக்காங்க. அதாவது UAE கப்பல் ஒன்று, நேஷ்னல் ஆயில் கம்பெனி ஒன்று. அவங்க ஒரு நேஷ்னல் ஆயில் கம்பெனியிலேருந்து இந்த பக்கம் கப்பல் வருது, வார்னிங் கொடுக்காம இவங்க பாட்டுக்கு அடிச்சிட்டாங்க. ஒரு 3 ட்ரோன் பக்கம் அடிச்சிட்டாங்க. அதனால் அந்த ஆயில் அண்ட் கேஸ் டேங்கர், அந்த கப்பலோட ஆயில் அண்ட் கேஸ் டேங்கர் கொஞ்சம் பாதிப்பு வருதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நம்ம கூடுதலாகவே பார்க்க முடிகிறது. அப்போ இந்த 2 தாக்குதல் உடனே UAE ஓடி தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. யாரை கேட்டு இந்த தாக்கல் நடத்துறீங்க, எப்படி நீங்கள் இந்த தாக்கல் நடத்தலாம் அப்படின்னு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்கா ஸ்மார்ட்டாக இன்னொரு மூவ் பண்ணாங்க. அதுக்கு அஃபீஷியலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் கப்பல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் கொஞ்சம் உள்ளே போயிட்டு 2 கப்பல்களை பாதுகாப்போடு நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய 2 ஃப்ளாக்டு மெர்ச்சன்ட் ஷிப் பாதுகாப்பாக நீங்கள் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். பலவித வார்னிங்லாம் கொடுத்தாங்க, அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இதுதான் உலகத்துக்கு எக்ஸாம்பிள், வாங்க நண்பர்களே அப்படின்றாங்க. பட் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கப்பல்கள் வரும்போது டெஸ்ட்ராயர் தனது எல்லை பகுதியை மீறி வந்தது, வானத்தை நோக்கி ஷூட் பண்ணோம், அதையும் மீறி நாங்கள் கப்பலை அடிச்சிட்டோன்றாங்க. அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் கப்பலை பிரித்து மேய்ஞ்சி முடிச்சுட்டு மூழ்க போகுதுன்ற மாதிரிலாம் சொல்ல. உடனே சென்காம் மோடி உங்கள் கற்பனை வளம் நல்லா தான் இருக்குது, அதை நான் உங்களை வாழ்த்துறேன், ஆனால் அது எங்களை கட்டலாம் நெருங்கலாம் கிடையாது, நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், ஆனால் எங்கள் கப்பலை நீங்கள் எப்போ நீங்கள் அடிக்க நினைச்சிங்களோ அன்றைக்கே நீங்கள் கெட்டீங்க அப்படின்னு இந்த தரப்புலேருந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அப்போ ஈரானுடைய அதாவது டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, எப்பா நாங்கள் ஒரு 3 அம்ச கோரிக்கையை கொடுத்தோம்,
பேச்சுவார்த்தை அதெல்லாம் பாசிட்டிவாக சொன்னீங்க. இதுதான் வந்து அமைதியாக வழி அனுப்புறதுக்கான திட்டமா? அப்போ ஐரோப்பா தேசத்தை ஒன்றுமே இல்லாமல் முடிக்கணுன்றதுல அமெரிக்கா வந்து கொள்கை வகுத்துட்டு இருக்கா? பேச்சுவார்த்தைக்கு வரலாம்ல. அதை விட்டுட்டு நாங்கள் ஃப்ரீ பேசேஜ் உருவாக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளப்பது என்பது எனக்கு ஐரோப்பாவை ஒன்றும் இல்லாமல் பண்ணதுக்கு அப்படி பண்ணுறாங்க. ஓ, ஐரோப்பா தேசமே வந்து கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் அந்த பக்கம் வந்து விட்டு போட, இந்த பக்கம் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, அந்த ஒட்டுமொத்தமாக நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுக்க போகிறோம், அடுத்த 24 மணி நேரத்தில் இன்னும் நாங்கள் அதிகமான கப்பல்களை உள்ளே கொண்டு வர போகிறோம், இனி எங்களுடைய முழு ஆப்ரேஷன் வந்து தொடங்க போகுது, இனி பேட்ரோல் போட் எல்லாமே வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. அமெரிக்கா பேட்ரோல் போட் அதிகம் பண்ண போகிறாங்க. அது அப்போ நம்ம எப்படி பார்க்கலான்னா, அங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி உள்ளே வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஃபைட் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க எந்த இடத்துல அவங்களோட டெஸ்ட்ராயர் கப்பலை தாக்கம் நடத்துனாங்கன்ற லொக்கேஷனை கூட பார்க்க முடியுது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அமெரிக்கா வந்து தனது ஈகோவை தூண்டிட்டாங்கன்ட்டு. இப்போ நான் வரும்போது இந்த வீடியோ கரெக்டாக 9:17 எடுக்கிறேன், 9:17 PM எடுக்கிறேன். கரெக்டாக இஸ்ரேல்லேருந்து தாழ்வான பகுதியில் போர் விமானங்கள் கிளம்பியது. இங்கே வந்து யூஏஇயில் வந்து கிட்டத்தட்ட தரையிறங்கின மாதிரி தெரியுது. யூஏஇ முழுமையாக ஆக்டிவாக இருந்தது. ஒரு விமானம் வந்து தரையிறங்க முடியாமல் திரும்பி ரிட்டர்ன் போயிடுச்சு. ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் வந்ததாகவும் அதை சுட்டு வீழ்த்தினதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை நாங்கள் செக் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் பதற்றம் மேபி எனக்கு தெரிஞ்சு விடியறதுக்குள்ளே ஏதோ ஒரு கசமசா நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து ஈரான் கொடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கல. நீங்கள் 3 அம்ச கோரிக்கையும் வேணாம், எங்களுக்கு 4 அம்ச கோரிக்கையும் வேண்டான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இப்பயும் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா நாடுகளுக்கும் அமைதியான வரியில் ஆயில் அண்ட் கேஸை கொண்டு போகிறது தான் எங்களுடைய பிரதான நோக்கம். ஆனால் மற்ற நாடுகள் ஒத்துழைக்கலாம் கூட நாங்கள் உங்களுக்கு பிரதானமாக ஒத்துழைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான், நம்ம தமிழகத்திலிருந்து கிளம்ப வேண்டியது தான். ஓரளவுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. தாவேகாவுக்கு பிடிக்காதவங்க டென்ஷனாக இருப்பாங்க, தாவேகாவுக்கு பிடிச்சவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அவ்வளோதான் 2 ஆங்கிளில் நம்ம பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இங்கே ஹிஸ்புல்லா தரப்பில் இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அதையும் மீறி நீங்கள் எங்களை மீறி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், கம்ப்ளீட்டாக முடிச்சுடுவோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உடனே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஒரு 9 கிராமங்களுக்கு மேலே அடிஷ்னலாக வார்னிங் கொடுக்குறாங்கப்பா, இங்கேருந்து கிளம்பிடுங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் தாக்குதலை வந்து பெரிய அளவுக்கு அதிகப்படுத்தியதை பார்க்க முடிகிறது. உங்களுக்கு வரைபடத்தை காட்டுறது முன்பு இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்டேன். தென்கொரியாவுடைய ஷிப் ஒன்று HMMன்னு சொல்லிட்டு, அந்த ஷிப்பை கூட திடீர்னு ஒரு 2 தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு 3 கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. தாக்கல் நிகழ்த்திட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறோம், ஒரே ஒரு சின்ன கப்பல் கூட நகரக்கூடாது, பார்க்கலாம், நாங்களாம் அமெரிக்காவான்னு பார்த்துடலாம், இனி எப்படி கப்பல் நகருதுன்றதை பார்த்துடலாம், இனி யாருக்கிட்ட கட்டுப்பாட்டில் இருக்குது, அந்த ஏரியாவே எங்கள் கோட்டைன்றாங்க. யார்? ஈரான் வந்து அந்த ஏரியாவே எங்கள் கோட்டையில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அமெரிக்கா வந்து உங்கள் கோட்டையிலே ஓட்ட போடுற வேலை தான் எங்களுக்கு வேலை அப்படின்றாங்க. சரி, உங்கள் கோட்டையில் ஓட்ட போடுறாங்களா, உங்கள் கோட்டையை பாதுகாக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இல்லையா? அது மிக முக்கியமான விஷயம். ஆனால் இங்கே சென்னையில் கோட்டையிலே ஓட்டை விழுந்துருச்சுன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. சரி, இப்போ இன்னொரு ஆங்கிளில் இந்த வரைபடத்தை பாருங்களேன், தெரியுதுங்களா? எந்த அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றது தெரியுதுங்களா? அதாவது ஈரானே எடுத்து பாருங்கள், இஸ்ரேல் வார்னிங்லாம் கொடுத்துட்டு அடுத்தடுத்த தாக்குதல்களையும் பெரிய அளவுக்கான ஒரு முன்னேற்றங்களையும் வந்து பார்க்க முடிகிறதா? இந்த தாக்குதலாம் நடத்தினதுக்கப்புறம் இப்போ ப்ரெசண்ட் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு ஒன்று அட்டாச் பண்ணுறேன் நான். அந்த வீடியோ பதிவு வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது தொடர்ந்து IRGC வந்து வார்னிங் கொடுத்தேக்கிறாங்க. இங்கே பாருங்கள், of the United States government to fulfill its commitment in the negotiations, Islamic Republic of Iran declares the Strait of Hormuz ஃபுல்லாக வார்னிங் கொடுத்தேக்கிறாங்க. இது மாதிரி யாரும் வராதிங்க, வந்தால் நாங்கள் சுற்றுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வார்னிங் கொடுத்தேக்கிறாங்க. அமெரிக்காவுடைய பெசன்ட், அதாவது ட்ரெஸரியோட பெசன்ட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை வந்து தடை விதிக்கிறதே வந்து சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது. அதையும் நிறைய ஃபெர்டிலைசர் உரங்கள், அதாவது விவசாயத்துக்கு தேவையான உரம் தயாரிப்பதற்கு எல்லாத்தையும் வந்து முழுமையாக நிறுத்துறாங்க அப்படின்னா
கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதற்காக வேண்டி நாங்கள் வந்து கண்டிப்பாக உடனடியாக ஒன்று வயலண்ட் மூலிமா நாங்கள் தீர்வு காண்றோம், இல்லை பேச்சுவார்த்தை மூலிமா தீர்வு காண்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று காலையிலிருந்து அதிகமான விமானங்கள் வந்து அணிவகுத்ததை பார்க்க முடிஞ்சுது. மிடில் ஈஸ்டில் வந்து இறங்குறது, ஆயுதங்கள் வந்து இறங்குனதை பார்க்க முடிகிறது. மறுபடியும் மற்றொரு கப்பல் வந்து கீழே இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த கப்பல் வந்து அணிவகுத்து நிற்கிறாங்க ஈரான் பக்கத்தில். ஸோ பதற்றத்தை தொற்றி கொண்டு இருக்கிறது பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இன்றைக்கி ஈரானில் 3 பேர்த்து பக்கம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதாவது தூக்கிலிட்டுருக்காங்க. காரணம் இப்போ ஜனவரி மாதம் வந்து ஈரானுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்கன்ற மாதிரி தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து தூக்கிலிடுறதுல ஒரு பணியாகவே வச்சுருக்காங்க ஈரான். அவங்க கொஞ்சம் கூட கேப்பே விடல. அப்புறம் எப்படி இவங்க போயிட்டு இஸ்ரேலில் போயிட்டு நீங்கள் எப்படி தூக்கிலிடலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்ல முடியும்? முதல்ல நீங்கள் நிறுத்துங்க. ஒரு 4000-5000 பேர்த்த கைது பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேர். இந்த தூக்கிலிடுறது எதுக்காகனா, ஈரானை எதிர்த்து யாராவது போராட்டம் பண்ணிங்கன்னா உடனே தூக்கிலிட்டுருவோம். ஜனவரி கைது பண்ணுறாங்க, இப்போ தூக்கிலிடுறாங்க. போன மாதம் கைது பண்ணவங்கள கூட தூக்கிலிடுறாங்க. சர்வசாதாரணமாக அரசாங்கத்தை எதிர்த்து பேசி நீ போராட்டம் பண்ணாவே தூக்குதான் இல்லை? சரி, ஓகே, இது நம்ம ஒன்றும் விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. ஜெலன்ஸ்கி ஐரோப்பா நாடுகள்கிட்ட பயங்கர டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கிறாராம். அடுத்து நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜியும் சரி, வேறு என்னெல்லாம் நம்ம உருவாக்க முடியும், அமெரிக்கா இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம எப்படி சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு உர்சுலா வான் டெர் லியான் அவர்கள்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கான ஒரு முழுமையான ஒரு தகவல். இப்போ நம்ம ஒரு சிலர் வந்து தமிழக அரசியல் எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எல்லா செய்தியும் தெரிஞ்சுக்கணுன்றவங்க வந்து கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன்னா இப்போ நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் ஃபஸ்ட் நம்ம வெஸ்ட் பெங்கால் எடுத்தோம் அப்படின்னா மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. கொண்டாடி தீர்க்கிறாங்க பிஜேபி, பெரிய அளவுக்கு கொண்டாடி தீர்க்கிறாங்க. வீழ்த்த முடியாத சக்தியாக இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ பிஜேபி பார்த்தோம் அப்படின்னா 209 பக்கம் வந்துட்டாங்க, அவங்க 79 வந்துட்டாங்க. ரொம்ப லோவாக வந்துட்டாங்க. டஃப் பாதி கூட வரல, ஈக்குவலாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ரிசல்ட் ஒன்று வர ஆக்சிஸ் மை இந்தியா வந்து செலிப்ரேட் மோடு, அதாவது ஜெயிக்கிற கட்சி கூட அவ்வளோ கொண்டாட மாட்டாங்க, ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டாடி தீர்த்துருக்காங்க. அசாம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 101க்கு மேலே 101 பக்கம் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 23 வந்திருக்கு. பட் கேரளாவில் காங்கிரஸ் 100 பக்கம் வந்திருக்கு. சிபிஎம்ன்ற பாருங்க, பினராயி விஜயன் அவர்கள் வந்து ஒரு 39 சம்திங் இருக்குது. பிஜேபி வந்து 3 பக்கம் ஜெயிச்சாங்க. இங்கே பாண்டிச்சேரியில் பார்த்தோம் அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் வந்து பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை வந்து 18 பக்கம் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. கூடுதல் தகவல் அதுலேயும் அங்கேயும் வந்து பிஜேபி வந்து 3 கால் பதித்திருக்கிறது. தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இறுதியாக வரும்போது 106 இடங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக 117 தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு, சபாநாயகரோடு சேர்த்து 118 தேவை. 118க்கு இன்னும் இவங்க 12 பக்கம் தேவைப்படுது டிவிக்கு. அப்போ வேறு யாராவது ஒருத்தர் ஆதரவு கொடுக்கணும். அதில் ஏடிஎம்கே வந்து ஆதரவு கொடுக்குறாங்களான்னு தெரியல. பட் காங்கிரஸ் தயாராகிறாங்க. அவங்க ஒரு 6 இடத்துல சம்திங் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற எந்த கட்சிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படின்னு தெரியல. மேபி இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ ஒட்டாது. அதையும் மீறி ஒட்டினாங்க அப்படின்னாங்கன்னா அது அவங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்கும். அதுக்கப்புறமும் ரொம்ப சேமாக போயிடும். யார் எதிர்த்து அரசியல் பண்ணமோ கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்ந்து டிவிக்கே வீழ்த்தலாம்னு நினைச்சாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 106 தாங்கிறாங்க, நம்ம ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது இன்னும் மோசமான பிரதிபலிப்பாக இருக்கும். அதையும் தாண்டி யோசனை பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் இந்த 5 வருஷத்துக்கு இவங்க ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தனிப்பெரும் ஒரு கட்சியாக மெஜாரிட்டியாக வந்திருக்கிறாங்க டிவிகே சார்பாக. மக்கள் மிகப்பெரிய ஒரு தீர்ப்பளித்திருக்கிறாங்க. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறவங்களுக்கு முகத்தில் சாணி அடித்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். நிறைய பணம் பொருளெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து நிறைய இந்த சின்ன சின்ன கட்சிகள், ஜாதியை வைத்து நடத்துகின்ற நிறைய கட்சிகள்லாம் இதுக்கப்புறம் நிறைய அழிவு பாதை செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப தேவை தான். ஜாதியை வைத்தோ இல்லை மற்ற மதத்தை வச்சோ நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியுது இந்த ரிசல்ட். ஆனால் நிறைய மக்கள் புலம்புறாங்க, இப்படி ஓட்டு போட்டு தள்ளிட்டாங்களே, எங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு திமுக தரப்பெல்லாம் ரொம்ப புலம்புறாங்க.
ஆரம்ப கட்டத்தில் டிவிக்கு ஓட்டினாங்க. இது மாதிரி குழந்தைங்களெல்லாம் தூண்டி விட்டு ஓட்டு கேட்டாங்க. நிறைய ஓட்டு இல்லாத பசங்க தான் போட்டிருப்பாங்க, அவங்களாம் வந்து தோல்வியை தாங்கிக்க மாட்டாங்க, அவங்களாம் தற்குறிங்க, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில் திமுக தான் தோல்வியை தாங்க முடியாமல் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க தலைவர் தோற்றதுனால ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க. ஸ்டாலினோட தோல்வியை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு கொளத்தூர் தொகுதியில் நாங்கள் பண்ணியிருக்கோன்னு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட இன்றைக்கி அறிவிப்பில் பார்க்க முடியுது, இதுவரை மக்களுக்கான சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்பட்டோம், நிறைய விஷயங்கள் வந்து என் சக்திக்கு மீறி நாங்கள் உழைச்சோம், எல்லாமே நல்லது தான் பண்ணோம், எல்லாம் நல்லது பண்ணி மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பை வந்து நான் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்காக உழைச்சோம், போடாதவங்களுக்கும் நான் உழைச்சேன், ஆனால் இனியும் நாங்கள் எதிர்கட்சியாக வந்து சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அந்த முகத்தில் வந்து அந்த அந்த சோகம் தெரியுது. ரொம்ப நிறைய ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. யார் திமுக தரப்பில் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அந்த கான்ஃபிடென்ட் எல்லாமே வந்து சுக்கு நூறாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 15 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, டெய்லியும் டிவியில் போய் பேசி வாடகைக்கு போய் பேசி திமுகவை உசுப்பேற்றி விட்டாங்க. தலைவா நீங்கள் 200 தொகுதி ஜெயிச்சிருவீங்க, போ தலைவான்னு உசுப்பேற்றியே நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ரணகலமாக்கி விட்டுட்டாங்க அவங்க. அடுத்து ஏடிஎம்கே வந்து நாங்கள் பீனிஸ் பறவை போல் நாங்கள் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புவோம், கண்டிப்பாக எத்தனை 100 ஆண்டு எடுத்தாலும் வந்து மக்களுக்காக நிற்போன்றாங்க. அது அவரோட பிடிவாதத்தினால தான் அப்படின்றத பார்க்க முடியுது. செங்கோட்டையன் அவர்களை வெளியில் அனுப்பினது, அப்புறம் பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கெஞ்சியும் பார்த்துட்டாரு, ஐயா எனக்கு உறுப்பினர் கார்டாவது கொடுங்க, நான் உள்ளே கட்சிக்குள்ளே இருந்துக்கிறேன்ற மாதிரி எனக்கு எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு இருந்தார். பார்த்தா இன்னைக்கு அடுத்த தோல்விக்கு வந்துட்டார். மறுபடியும் டிவிகேவை தாண்டி இந்த 2 கட்சிகள் தனித்தனியாக வரும் அப்படின்னா அது எப்படி வருவாங்கன்றது அவங்களுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தருணம் கூட. பட் பெரிய ஒரு சாதிச்சிட்டாங்க. டிவிகே சார்பாக எல்லா கிரிட்டிசைஸையும் உடைச்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவுக்கு உடைச்சிருக்கிறாங்க, வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி. யார் இதை எதிர்பார்த்தாங்கன்னா, இந்தியாவில் ஒரே ஒரு ப்ரிடிக்ஷன், ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான். அந்த ப்ரிடிக்ஷனையும் வந்து நக்கல் அடித்தாங்க, நையாண்டி அடித்தாங்க. அதுவும் திமுக தரப்பில் வந்து சிரிச்சு கீழே விழுந்து போயிட்டாங்க. எல்லா பத்திரிகையும் திமுக வருதுன்னு போடுது, நீ ஒவ்வொரு மட்டும் வந்து ஏன் எல்லாரும் ஒன்றா போகணுன்னு இப்படி போட்டு போயிட்டா நாங்கள் நம்பிடுவோமா அப்படின்லாம் சிரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஆக்சிஸ் மை இந்தியா வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்க வெளியிட்ட தகவலுக்கும் வந்திருக்கிற ரிசல்ட்டையும் பாருங்கள். டிவிகே வந்து 98 120 வரும்னு சொன்னாங்க, ஆனால் 109 வந்திருக்கு அவங்க ப்ரிடிக்ஷனில். டிஎம்கே 92 110 வரும்னாங்க, அது 74 பக்கம் வந்திருக்கு. ஏடிஎம்கே 22 31, அது 51, கடைசியில் பார்த்தா 47 வந்துருச்சு. அதுவுமே ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுன்றது கூடுதல் தகவல். அடுத்து அசாம் பார்த்தீங்கன்னா 88 100 வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணாங்க, 101 ரிசல்ட் வந்திருக்குன்றாங்க. காங்கிரஸ் 24 36, 22 வந்திருக்கு. அது கேரளாவில் பார்த்தோம்னா யூடிஎஃப் வந்து 78 90 வரும்னாங்க, 99 வந்திருக்கு. அப்புறம் எல்டிஎஃப் வந்து அக்யூரேட்டாக தான் வந்திருக்கு நாங்கள் கெஸ் பண்ணதில். பாண்டிச்சேரி எடுத்துட்டிங்கன்னா என்ஆர்சி வந்து 16 20, ஆனால் 18 பக்கம் ஜெயிச்சிருக்கு. இது எல்லாமே எங்களோட கெஸ்ஸிங் தான். வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் ஏன் எடுக்கலைன்னா, வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி எடுக்க போகும்போது மம்தா பானர்ஜி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 18 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு 15 நாளாக வெளியிடவே இல்லை, அவங்களை ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் கெஞ்சி கூத்தாடி அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சான். இப்படி ஒரு சர்வாதிகார நாட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ரிசல்ட் எடுக்கணுமான்ற ஆங்கிளில் கிளம்பிட்டாங்க. அதாவது தேர்தல் இருக்கும்போது செய்தோம், அது நிறைய அச்சுறுத்தல்கள் இருந்ததா சொல்கிறாங்க. அந்த அச்சுறுத்தல்லாம் தாண்டி எடுக்கணும், மக்கள் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. பட் ஆனால் இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் பெரிய ஒரு மாற்றமாக வந்து பார்க்க முடிகிறது என்றும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. இதில் உங்களோட கருத்துக்களும் எதிர்பார்க்கறது. தமிழ்நாட்டு தேர்தல் ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஆனால் நான் வந்து எதிர்பார்த்தேன். நான் மாற்றம் ஒன்றே மாறாததுக்கான காரணம் தொடர்ந்து நான் அதாவது ஓட்டுப்பதிவு முடிச்ச அடுத்த நாள் நான் சொன்னேன். நான் நாசுக்கா நிறைய விஷயங்கள்ல மாறி மாறி சொன்னேன், மாற்றம் ஒன்றே மாறாததுங்க அப்படின்றதுக்கான விஷயங்கள். ஏன்னா நம்ம சுற்றியும் கேட்குறோம் இல்லையா, கிரவுண்ட் ரியாலிட்டி வேறையாக இருக்குது. பரம்பரையாக என் வாழ்க்கையில் நான் திமுகவை தர ஓட்டு போடலைன்றாலும் குடும்பமாக போட்டாங்க. அண்ணன் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா பாட்டி எல்லாமே குடும்பமாக போட்டு தள்ளிட்டாங்க ஓட்டு. எல்லா இடத்துலையுமே அந்த டிஃப்ரென்ஷியேட் பார்க்க முடியுது. ஆனால் இது எப்படி உளவுத்துறையெல்லாம் கண்டுக்காமல் இல்லை தெரியாமல் போனதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இதை கெஸ் பண்ணாமட்டாங்கன்னு தான் தெரியல. பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது தாவைக்க.
பார்க்கலாம் இனி அடுத்து என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்றது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார். ஸோ ஆர்க் ஸோ மச். நன்றி, வணக்கம்.